ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்துட்டு லாஸ்ட் டைம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு ஒரு வெஜ்ஜு புலவு பண்ணோம். புலவே பண்ண தெரியாத ஒன்ட்டு புலவெலாம் வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில் எல்லாருமே கோச்சிக்கிட்டாங்க, நமக்கு பண்ணித்தா அப்படின்னு. அப்படி கேட்டு இருக்கும்போது என் பொண்ணு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டா, நான்வெஜ்ஜு தான் சமைக்கணும், வெஜ்ஜில் புலவுலாம் வேணாம், வெஜ்ஜை நீ தின்னியா அப்படின்ட்டா. நம்மளாம் மாடு ஆடுன்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கா போல். அதான் சரி, நம்ம வந்துட்டு சிக்கன் புலாவும் அது கூட வந்து சிக்கன் கிரேவியும் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதை பார்த்துருவோம் எப்படி பண்ணலான்னு. அப்புறம் நம்ம வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்துட்டு நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறம் அதை அரைச்சும் சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க, அதுக்கு வந்துட்டு எண்ணெயை போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம். அடுத்த மிளகோட கம்பேரபிள் மிளகா அப்படி தூக்கி போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அது போய் தண்ணீர் அப்படியே சேர்த்துக்கோங்க. இப்போ மீன் வயலில் பார்த்தீங்க போட்டு மாதிரி போகுது. நீ போக மாட்டேன்றான், அவனுக்கு வந்து டைம் சரியில்லை. இப்போ நம்ம வந்துட்டு கூடயே ஆனியன் போடுறோம். ஆனியனை போட்டு ஆனியனை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அலசி வச்ச கொத்தமல்லியும் புதினாவும் போட்டுக்கலாம். இதுவுமே கொஞ்சம் வதக்கிக்கணும். இந்த ஃப்ரேக்ரன்ஸுக்கும் நல்லாயிருக்கும், இந்த ஸ்மெல்லெல்லாம். அதுக்காக நம்ம வந்து போடுறோம். ஓரளவு வந்து நமக்கு அந்த கொத்தமல்லியும் புதினாவும் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி அதாவது 1 வெங்காயம் 1 தக்காளி சேர்த்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வதக்கிட்டு அரைச்சிக்க போகிறோம். 1 வெங்காயம் 1 தக்காளி வந்துட்டு டைரெக்டாக குழம்புக்கு போட போகிறோம். ஏன்னா நம்ம வந்துட்டு தேங்காய் சேர்க்க போகிறது இல்லை, அதனால அது திக்னஸ் வந்து இதே கொடுத்துரும். நம்ம இதை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கிறதுக்கு தான், அப்புறமேட்டு குழம்புக்கு நம்ம தனியாக சேர்ப்போம். இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அதாவது இப்போ வந்து இது வதங்கிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து புலவு சொன்னோம் இல்லையா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து யூனிட்டி பாஸ்மதி டாபர் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரைஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் வந்து நம்ம வீட்டில் வந்து 3 பேர் தான், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நான், என்னோடய பெரிய குட்டி, அப்புறம் கடைக்குட்டி, இந்த மாதிரி 3 பேர் தான் இருக்கும். அதனால் எங்கள் வீட்டில் இன்னும் எக்ஸ்ட்ரா 2-3 குட்டிங்க இருக்குது, அடிக்கடி ஆன்லைனில் வந்து போகிற மாதிரி. அவங்களுக்கும் சேர்த்து எங்களுக்கு வந்து 1-1.5 ஆளாக்கே ஓகேவாக இருக்கும். பட் நம்ம வந்துட்டு ஒரு 2.5 ஆளாக்கு போட்டுக்கிறோம். இப்போ வந்து 1 2 2.5. இப்போ வந்து இதை வந்து மீன் வயலில் நம்ம ஒரு 1/2 அன் ஹவராவது ஊற வைக்கணும். பாஸ்மதி அரிசியை ரொம்ப அப்படி போட்டு பிசையிடக்கூடாது, அப்படியே கொஞ்சம் பூ போல் ஹேண்டில் பண்ணணும். அப்புறம் இந்த மாதிரி வரக்கூடாது. ஒரு 3 தடவை அலசுனா போதும்னு நான் நினைக்கிறேன். அதனால் அலசு வந்து நம்ம ரைஸ் வந்து ஊற வச்சுருக்கோம். இதை மூடி வச்சுருவோம். அதாவது இப்போ திருப்பி கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கை அளவு, அதுக்கு சொல்ல மறந்துட்டேன், அது கை அளவு தான். அதை வந்துட்டு சும்மா ஒரு க்ரீனிஷ் கலராக இருக்கட்டும், ரொம்பவும் க்ரீனிஷாக இருக்கக்கூடாதுன்னு தான் ரொம்ப நான் சேர்க்கல. ஏன்னா இதை நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் திருப்பியும் வந்து நம்ம அந்த புலவுலையும் கடைசியாக போடுவோம், பிரியாணிக்கு போடுற மாதிரி. அதுவும் காரத்துக்கு வந்து நம்ம காரம்லாம் நமக்குலாம் அதிகம், அதனால் வந்துட்டு 4 மிளகா போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதாவது நம்ம இப்போ புலவுக்கு வந்து கொஞ்சம் சிக்கனும் கிரேவிக்கு கொஞ்சம் சிக்கனும் எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வந்துட்டு மஞ்சள் போட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதை கழுவி வச்சுருக்கோம். இப்போ அதில் ஜிஜி பேஸ்ட்டு, இதுக்குமே அதே மாதிரி ஜிஜி பேஸ்ட்டு, அப்புறம் வந்து தயிர், அது நல்லா ஒரு கப்பு 1/2 கப்பும்பாங்களே அது மாதிரி 2க்குமே சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுருங்க. எல்லா கறியிலையும் படுற மாதிரி. ஏன்னா கறி வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும். சிக்கனாக சரி மட்டனாக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சாஃப்ட் ஆகும்.
அதனால தான் நம்ம இந்த மேக்னேஷன் பண்ணணும். இதே பிரியாணிக்குன்னா நம்ம கூட வெங்காயம் தக்காளி எல்லாமே போடணும். நம்ம இப்போ வந்து புதுசாக தமிழ்நாடு சீரீஸ் வந்து பண்ணுறோம். புதுசாக இப்போ வந்து மதுரை எபிசோடு வந்து முடிஞ்சிருக்கு, எடிட்டிங்கில் இருக்குது. இப்போ அதுக்கடுத்து வந்து நிறையா பண்ணுவோம். அதில் இன்னும் வந்துட்டு பிரியாணி அதெல்லாம் எப்படி என்ன பண்ணலாம், என்ன மாதிரி பிரியாணி, எந்த ஊரான பிரியாணி அப்படின்றத வெரைட்டிஸ் கிடைக்கும். நம்ம அதை தகுந்து பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். என்னடா எதுவும் துண்டு போட்டு ஏதாவது கட்சி மீட்டிங் ஏதாவது போறியா அப்படின்னு நினைக்காதீங்க. நான் வந்துட்டு வேர்வைக்காக வச்சுருக்கேன், இப்படி தொடச்சிக்கலாம். பேசிக்கலி நான் வந்துட்டு ஒருத்தரோட பெரிய ஃபேன். அப்படி போட்டு போகிறது தான் நம்மளோட வழக்கம். எங்கள் தலைவரும் போடுவார். அந்த கிளிப்பையும் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். Hey dude, come on. அதாவது வந்து இப்போ ஸ்பைசஸ் வந்து போட போகிறோம். இது என்னவோ பூன்னு சொல்லுவாங்க அது. அப்புறம் எப்பவும் போல் என் தலைவன் ஒரு ஸ்பூன் நமக்கு ரொம்ப பிடிக்காது ஸ்பைசஸ்ஸு, அதனால் இவ்வளோ தான் போடுறோம். இதை போட்டுட்டு இது கூட அப்படியே வெங்காயத்தை போட்டு வதக்கிக்க வேண்டியதான். ஒரு பச்சை மிளகா போட்டாச்சு. இது கூட கொஞ்சம் ஜிஜி பேஸ்ட், ரொம்ப போட்டுறாதீங்க, ஒரு 1/2 ஸ்பூன். ஏன்னா நம்ம அதுலேயே 1.5 ஸ்பூன் மேலே சேர்த்துருக்கோம். இதை வந்து நல்லா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப விடக்கூடாது, அடி பிடிச்சிக்கும். கூடயே தக்காளி. நிறைய பேர் வந்து தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு ஜிஜி பேஸ்ட் சேர்த்தவங்களும் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு அதுலேயே ஒரு தண்ணி இருக்கிறதுனால நமக்கு வந்து அடி பிடிக்காது. அது எப்படியோ உங்கள் சாய்ஸ் தான். உப்பு கொஞ்சோண்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா நம்ம அந்த வதக்குனதுலேயும் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாமல் பார்த்துட்டு தான் நம்ம முடிவு எடுக்கணும். நல்ல அனல். இப்போ ஓரளவுக்கு தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ வந்து அரைச்சதை நம்ம வந்து சேர்த்துருவோம். இது கொஞ்சம் வதங்கி லைட்டாக எண்ணெய் பிரியுது. இப்போ வந்து நம்ம சிக்கன் தயிரோடு சேர்த்துருக்கோம் இல்லையா, அதை வந்து போட்டு, ஏன்னா கம்மியாக தான் பண்ணுறோம் நம்ம, சும்மா இன்றைக்கி மட்டுமே. இது வந்து சிக்கன் மசாலா ஒரு 1.5 ஸ்பூன், அப்புறம் ஃபெனல் பவுடர், சோம்பு பவுடர். என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் வந்து கரம் மசாலா தான். இப்போ ஒரு முடிவு எடுத்திருக்கேன், கரம் மசாலா நம்ம வந்து வீட்டிலேயே பவுட்ரு பண்ணலாம், அதையும் பிஸ்னஸாகவும் பண்ணலான்னு. அதுவுமே கூடிய சீக்கிரத்தில் நம்ம வந்து அப்டேட் வந்து கொடுப்போம். இதெல்லாம் போட்டு ஒரு கிண்டு. ஆக்சுவலி சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி வந்துட்டு விடும், அதனால கொஞ்சம் விட்ருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அரைச்சதை வந்து சேர்த்த தண்ணியை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மெயின் என்னென்னா, இப்போ நம்ம உப்பு தான் டேஸ்ட் பார்க்கணும், மெயினாக தான். உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி வதக்கும் போது 1 ஸ்பூனு, இதுக்கு 1 ஸ்பூனு, அரைக்கும் போது 1 ஸ்பூனு, இப்போ 1 ஸ்பூன், இப்போ 3 ஸ்பூன் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ இது கொஞ்சம் 8 மினிட்ஸ் கொதிக்க விட்டனாலே முடிஞ்சு. வேறு எதுவும் இல்லை, நம்ம வீட்டு கெஸ்ட்டு தான் அவர். ரெகுலராக சாப்பிடுவார். எப்படின்னா கீ ரைஸ்லாம் சாப்பிட மாட்டார், நான் வெஜிடேரியன் இப்படி தான் சாப்பிட்ற கைஸ் இங்கே இருக்கிறவங்கலாம். அதனால் இப்போ நான்வெஜ் ஸ்மெல் பிடிச்சதுனால இப்போயே கொடுக்குறியா இல்லையாடான்னு கத்திக்கிட்டே இருக்காரு. வேறு எதுவும் இல்லை, நீங்கள் பாருங்கள், கத்திக்கினே இருக்காரு, கண்டினியூஸாக கத்துவார். இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பக்கி வளருது, அது இப்படி தான் பண்ணும், கத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் சாப்பிட கொடுத்தா சாப்பிடாது. அது மாதிரி எல்லாம் நமக்குன்னு வாய்த்த இது. இப்போ ஃபினிஷிங் டச்சை நம்ம கொத்தமல்லியை போட்டு மூடிட வேண்டியதான். அதாவது நம்ம புலவுக்கான சட்டியை வைத்து விட்டோம், காஞ்சிருச்சு. அதனால் நம்ம வந்துட்டு எண்ணெய் போட்டிருக்கோம்.
எண்ணெய் கூட கொஞ்சோண்டு வந்துட்டு கீயும் சேர்க்குறோம். ஒரு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன்னா கீ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அது மாதிரி. ஏன்னா நீங்கள் கணக்கு கேட்டிங்கன்னா அதான் கணக்கு. என்னாச்சு இப்போ பிரியாணி இலை இது எல்லாமே கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ் தான் பிடிக்குமே தவிர மற்றபடி அது வாயில் வந்தால் பிடிக்காது. இப்போ பச்சை மிளகா மட்டும் 4, ஏன்னா அந்த ஸ்பைசஸ்க்காக பச்சை மிளகா 4, வெங்காயம் 1. நல்லா உடச்சி விட்டு போட வேண்டியதான். ஓகேவா? வெங்காயத்தை கொஞ்சம் நல்லாவே வதக்கிக்கணும். கொத்தமல்லி முதல்ல போட்டு லைட்டாக ஒரு வதக்கிக்கணும். வதங்கினதுக்கப்புறம் அதாவது கொத்தமல்லி எவ்வளோ ஏன்னு கேட்காதீங்க, ஒரு கைப்பிடி அவ்வளோதான். ஒரு கைப்பிடி தான் போடுறேன் நான். ஏன்னா ரொம்பவும் வந்து நம்ம வீட்டில் பிள்ளைங்களாம் சாப்பிடாது. பட் அதோட ஜூஸி கண்டென்ட்டு இதெல்லாம் இறங்கணும் இல்லையா, அதுக்காக தான் நம்ம வந்து சேர்க்குறது. அதான் இப்போ ஸ்மெல்லு நல்லா புதினாக்கு தூக்குனோடனே நம்ம ஆல்ரெடி வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதுக்குள்ளே ஜாயின் பண்ணுறோம். அதாவது புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா அரைச்சி வச்சுருந்தோம். அது ஒரு கலரும் கொடுக்கும், லைட்டு பச்சை அது போல். அதுவுமே போட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஜி பேஸ்ட்டை போட்டு நல்லா வதக்கிக்கணும். இப்போ ஜிஜி பேஸ்ட் வந்து நல்லா ஸ்மெல்லு வந்துட்டு நல்லா தெரியுது, அதுவும் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மேக்னேட் பண்ண சிக்கன் அதை வந்து சேர்க்குறோம். சேர்த்து அதை நல்லா இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஒரு மிக்ஸியை கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அதை மட்டும் கொஞ்சோண்டு தண்ணி, மிக்ஸி கழுவுன தண்ணின்னு வச்சுக்கோங்களேன், அதை போட்டு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இப்போ கொஞ்சோண்டு வதங்கியிருக்கு. இதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டு சிக்கனில் நல்லா இது பண்ணிடணும். நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம சொன்ன மாதிரி தான், ஒரு ஆளுக்கு 1.5 தண்ணி, நான் அதுலேருந்து தான் இந்த தண்ணியை எடுத்து ஊற்றிருக்கேன் ஆல்ரெடி. இப்போ 2 ஆளாக்கு இப்போ இதை வந்து ஒரு கிண்டிட்டு நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கணும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு போட்டுட்டு, உப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக கைக்கணும். அந்த உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக என்னடா கொஞ்சம் உப்பாக இருக்கே அப்படின்னு நினைப்போம் இல்லையா, அந்த ஒரு ஃபீல் கொடுக்கணும் உப்பு. அப்போனா தான் வந்து உங்களுக்கு அந்த ரைஸோடு போகும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ செக் பண்ணிக்கலாம். இன்னும் லைட்டாக போடலாம். அதான் நீங்கள் உப்பு எந்த கையளவு அப்படின்றத விட உங்களோட டேஸ்ட் தகுந்த தான். இப்போ எனக்கு 1.5 ஸ்பூன் 2 ஸ்பூன் கூட ஆகலாம், உங்களுக்கு வந்து 1 ஸ்பூன்லேயே ரொம்ப கைக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் ரொம்பவும் சொல்ல. பட் நம்ம இப்போ வந்து ஒரு 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம பாருங்கள், 1/2 hour ஊற வச்சு எடுத்த ரைஸ் அதை வந்துட்டு இதை கூட அப்படியே ஆட் பண்ணுறோம். அதாவது பாஸ்மதி ரைஸை மட்டும் அப்படியே போட்டு கிண்டிடக்கூடாது. நம்ம லைட்டாக சொல்லிட்டு எதுக்கோ பாஸ்மதி ரைஸ் போட்டதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் ஒரு டேஸ்ட் பார்த்துக்கணும். நல்லா இருக்குது. இது கொஞ்சம் நல்லா ஒரு ரைஸ் கன்சிஸ்டன்சியில் வரணும், அப்போ தான் நம்ம தம் போட முடியும். நல்லா கொதிக்கணும், மூடிடலாம். அதான் பாருங்கள், இப்போ வந்து ரைஸ் வந்து ஓரளவுக்கு வெந்த மாதிரி வருது இல்லையா,
இப்போ வந்து நம்ம வந்து தம் போடணும். தம்முக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை எடுத்து கீழே வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு இதை வச்சுட்டு, அதாவது தோசை கல் வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சுட்டு இந்த சிம் இருக்கு இல்லையா, சிம் பண்ணிடணும். நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணி இவ்வளோ நேரம் ஃபுல்லில் வச்சோம். இந்த தண்ணி எதுலேயுமே போகாமல் இருக்குது, அந்த ஏர் போகாமல் இருக்குது. ஒரு கல் போட்டு மூடிடணும். முடிஞ்சால் கூட ஏதாவது தண்ணி வச்சு கூட நம்ம ஒரு சட்டியை வச்சுக்கலாம். அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நான் வந்து தண்ணி வைப்பேன் ஆக்சுவலி. இப்போ வந்து வைக்கல. ஒரு 15 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இப்போ நம்ம வந்து தம் போட்டதை வந்து எடுக்க போகிறோம். ஆக்சுவலி 10 மினிட்ஸ் தம் போட்டிருக்கோம். அப்புறம் வந்து ஆஃப் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 நிமிஷம் விட்ருக்கோம். பார்ப்போம். எல்லாம் வல்ல இறைவா, வாங்க வாங்க பக்கத்தில் வாங்க. ஓம் நம சிவாய. வா, சூப்பரான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு கீ அப்படி போட்டு அதுக்கப்புறம் கிண்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். வெள்ளை பிரியாணி மாதிரியும் இருக்குது. அதுக்கப்புறம் புலாவ்னு சொல்கிறாங்க. இது எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நம்ம என்னென்னா இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இது போடலை, கேஷ்யூ நட் போடணும். நம்மகிட்ட இப்போ இல்லை. வாங்க நம்ம டேஸ்ட்டுக்கு ஆளை கூப்பிட வேண்டியதான். அதாவது இப்போ இருக்கிற சமயத்தில் நம்ம வந்து சீஃப் கெஸ்ட்டை கூப்பிட வேண்டியதான். எக்ஸ்கியூஸ் மீ சீஃப் கெஸ்ட், கமான். வந்துட்டேன், ஆனால் மேக்கப் இல்லாமல் இருக்கேன். நான் வேணான்னு சொன்னேன், இவர் தான் கேட்கல. டேஸ்ட் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாரு. ஆமாங்க, எதுவும் நினச்சிக்காதீங்க. என்னை உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? நான் தான் உங்களுக்கு கீர்த்தி கோகுல். அப்படியே சொல்லிக்க வேண்டியதான். ஓகே சார். ரொம்ப நாளாக கீர்த்தி கோகுல் வந்து டவுனில் வந்து இல்லை. எப்போ வருவாங்கன்னு எனக்கும் தெரியல. 2021 பார்த்தது, 2020 பார்த்ததுங்க. அதுக்கப்புறம் கீர்த்தி கோகுலை காணோம். இப்போ தான் இந்த மாதிரி வீடியோ வர ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஓடலன்னா அடுத்தடுத்து நம்மளும் பண்ணோம்ல, அது மாதிரி வந்துட்டாங்க. ஆமாம், எப்படி ஜிவிஎம் மட்டும் கடனை அடைக்கிறதுக்காக உயிரின் உயிரேன்னு ரீமேக் பண்ணுறதோ அது. ஐயோ, நான் வேற வளர்றேன்னு உயிரின் நான் இப்படி ஓடுங்க நான் கொடுப்பா சாப்பிட வேணாம்பா. அசிங்கமா இருக்குப்பா பப்ளிக்ல தான் ஃபேமஸ் ஆக முடியும். அந்த வரேன். அதான் நம்ம கேமராமேன் இப்போதைக்கு டேஸ்ட்டு கொஞ்சம் கொடுக்குமா, இல்லை அப்படியே சாப்பிட்றோம். வெற்றி கொடிகட்டு நீ பாறைகள் டெக்கில் பட்டு நீ வெற்றி கொடிகட்டு தலைவர் சைடில் உட்காந்துருக்கேன். இப்போ நம்ம வந்து கடங்காரனாக இருக்கோம். இப்போ அதெல்லாம் பேசாதான். எங்களோட கடைக்குட்டி சிங்கத்தோட அம்மா, அவங்களுக்கு வந்துட்டு நம்ம புலாவ் கொடுக்குறோம். அவங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. டிஃப்ரெண்டான டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து இதுக்கு முன்னால் நான் இந்த மாதிரி ஒரு இது சாப்பிட்டது இல்லைங்க. கண்டிப்பாக ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இந்த எத்தனையோ ஹோட்டலில் சாப்பிட்ருக்கோம். பட் அந்த ஹோட்டலே இது மிஞ்சிருச்சு. பேசாப்பில் நம்ம கோகுலை வச்சு ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடறோம். அந்த அளவுக்கு நான் அப்ரிஷியேட், நான் வந்து பெருமைக்கு பேசணும் இல்லைங்க, ரியலாகவே சூப்பராக இருக்குது. பட் ஹெல்த்தியும் கூட. நிறைய அந்த மின்ட்டு, கோரியாண்டர் இந்த மாதிரிலாம் பிள்ளைங்க வீட்டில் ஒதுக்கிடுறாங்க. இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு புலாவ் மாதிரி பண்ணி ஒரு கிரேவியும் பண்ணி பக்கா காம்போங்க, சூப்பர் காம்போ. ட்ரை பண்ணுங்க. நம்ம க்ளவுட் கிச்சனில் அனௌன்ஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மேடம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வந்து இதே மாதிரி வேற ஒரு எபிசோடில் வேற ஒரு காம்போஸோட வரும். அன்டில் பாய் ஃப்ரம் கோகுல் கிருஷ்ணா. பாய் கீர்த்தி கோகுல்.